सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि ஏழாவது பிரகரணம் சப்தஜன்ய பிரத்யக்ஷ நிரூபணம். அதுல 14 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. 15வது ஸ்லோகம் இப்ப ஆரம்பிக்கணும். ததௌபனிஷதம் பிரம்மா பரோக்ஷம் சோகதாரணம் பரோக்ஷ ஞானதோ நைவ ஸ்வரூபாவஸ்திதிர் மதா. உபனிஷதம் அப்படிங்கிறது உபனிஷத்திலேந்து வரக்கூடியது அப்படின்னு அந்த தியானத்துக்கு விசேஷம். உபனிஷத்திலேந்து வரக்கூடிய தியானம், அதுவும் எப்பேற்பட்ட தியானம்னா பிரம்ம விஷயகமான அபரோக்ஷ தியானம். இதுதான் அவித்யை நிவர்த்தி பண்ண முடியும். சோக காரணம். அப்படின்னா 2-3 விசேஷனம் சேர்த்து போட்டதுனாலே இதுல எது குறைஞ்சாலும் நமக்கு சோக நிவர்த்தி ஏற்பட முடியாது, அஜான நிவர்த்தி ஏற்படாது. உபனிஷத்திலேருந்து பரோட்சமாக பிரம்மஜானம் வந்தாலோ இல்ல உபனிஷத்தே இல்லாம இவனுக்கு ஏதோ ஆத்மா அபரோக்ஷ ஜானம் வந்தாலோ இதனால அவனுக்கு சோக நிவர்த்தி வராது. இவனுக்கு வரக்கூடிய அந்த ஞானம் பிரம்ம விஷயக அபரோக்ஷ ஞானமாக இருக்கணும். அது உபனிஷத்திலேருந்து வந்த ஞானமாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் சோக நிவர்த்தி. பரோக்ஷ ஞானத்தோ நைவ ஸ்வரூபாவஸ்திதிர் மதா. இந்த பிரம்ம விஷயத்துல சப்தத்தினால பரோட்சமான ஞானம் வரலாம், வரக்கூடாதுன்னு சொல்லல. அப்படி பரோட்ச ஞானம் மாத்திரம் வந்தால் அதனால சோக நிவர்த்தியானது ஆக முடியாது. இன்னும் நீங்க கொஞ்சம் மாத்தி போட்டார். முதல்ல சோக தாரணம்னு சொன்னார், இப்போ ஸ்வரூபாவஸ்திதின்னு சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கோ அதுக்கு மாறுபட்ட ரூபத்துல இப்ப தெரியறதுக்கு காரணம் அவித்யை தான். சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் ஜீவனாக சம்சாரியாக பலவிதமாக தெரியறதுக்கு காரணமா இருப்பது எது? அவித்யா. அப்ப இந்த அவித்யங்கிற காரணம் போச்சுன்னு சொன்னால் அப்ப அந்த சைத்தன்யம் எப்படி இருக்கும்? ஸ்வரூபாவஸ்திதிஹி. பகவத்பாதால் கூட மோட்சம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, ஸ்வரூபே ஸ்திதி தான் அப்படிங்கிறத சொல்றார். ஆக ஸ்வரூபாவஸ்திதி தான் மோக்ஷ. பிரம்மாத்மனா சம்ஸ்திதிர் முக்திஹி அப்படின்னு விவேக சூடாமணியில சொல்றார். அப்ப அந்த ஸ்வரூபத்தை அவித்யானது மாத்தி காமிக்கிறது தான் சம்சாரம். இந்த சம்சார நிவர்த்திக்கு இந்த அவித்யை நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அது மாத்தி காமிக்காது இல்லையா? ஸ்வரூபத்தை மாத்தி காமிக்கக்கூடிய அந்த காரணமானது இப்ப இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்வரூபம் இருக்கிறபடி இருந்துட்டு இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லாத இருக்கும். அதனால அந்த ஸ்திதியை தான் முக்தின்னு சொல்றார். அது பரோட்ச ஞானத்தினால வராது. பரோட்ச ஞானத்தினால கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பரோட்ச ஞானம் ஆத்மஸ்வரூபத்தை மாத்தி காண்பிக்கக்கூடிய அவித்யாவுக்கு நிவர்த்தகம் ஆகாது, நிவர்த்தி பண்ண முடியாது இதனாலே. அதனால
ஸ்வரூபாவஸ்திதிங்கிற மோட்சமானது பரோட்சமாக இருக்கும் பிரம்மஜானத்திலிருந்து கிடைக்க முடியாது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். இது 15வது ஸ்லோகம். அப்ரதிபத்த அசம்பாவனையா விபரீதயா தியா ச பரம் அஸ்தாபானாவரணம் யம் தர்ஷயதி ஸ்ருதிஹி தமேமி சிவம். இனிமேல் இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்லோகங்கள் இந்த பிரகரணத்துல சொன்ன விஷயத்தை சாரமாக உபசம்ஹாரம் பண்ணக்கூடிய ஸ்லோகம். இந்த இந்த பிரகரணத்தினுடைய விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப அத சாரமாக சொல்ற ஸ்லோகம் இது. அப்ரதிபத்தா சம்பாவனையா விபரீதயா தியா ச பரம். இங்க அப்ரதிபத்தா அசம்பாவனையா விபரீதயா ச தியா அப்ரதிபத்தா ஸ்ருதிஹி அஸ்த அபானாவரணம் யம் தர்ஷயதி தம் சிவம் ஏமி. அதாவது ஸ்ருதி நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக போதிக்கிறது. ஸ்ருதி தெளிவாக தான் போதிக்கிறது. ஆனா அது போதிக்கிறத நம்மளால தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு உண்டான பிரதிபந்தகம் நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம புத்தியில தான் அது இருக்கு பிரதிபந்தகம். என்ன அது பிரதிபந்தகம் அப்படின்னு சொன்னா, அசம்பாவனையா விபரீதயாச்ச தியா அப்படின்னு சொல்றார். ஸ்ருதி சொல்லும் விஷயத்தை கேட்ட உடனேயே அது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசம்பாவனா புத்தியும், அப்படி இல்லையே ஸ்ருதி சொன்ன மாதிரி நம்ம அனுபவத்துக்குள்ள இல்லையே அப்படிங்கிற ஒரு விபரீதமான புத்தியும் ஸ்ருதி சொல்லி கொடுக்கக்கூடிய ஞானத்தை நமக்கு வராத தடுக்கக்கூடியதாக இருக்கு, பிரதிபந்தகமாக இருக்கு. இதை நம்ம விவரிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை பார்த்து பிரம்மஸ்வரூபந்தான் நீ அப்படின்னு உபதேசம் பண்றது தத்துவமசி அப்படிங்கிறது வாக்கியம்னு எடுத்துப்போம். அப்படி எடுத்துட்டோமானால் பிரம்மத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டு பிரம்மமானது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரம்மந்தான் நீ அப்படின்னு ஸ்ருதி உபதேசம் பண்ணும்போது அதை நம்மளால ஏத்துக்க முடியல. பிரம்மத்தை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்டு, சர்வ ஜகத்துக்கும் அது ஆதி காரணமாக இருக்கு, மூலமாக இருக்கு, அதெல்லாம் எல்லாம் சரி. ஆனா அதுதான் நீன்னு சொல்லும் போது அது அசம்பாவனா புத்தி தடுக்கிறது. அந்த இதை ஏத்துக்க முடியல. நம்ம அப்படி இல்லையே. அது மாத்திரம் இல்லை, இந்த விபரீத பாவனான்னு ஒண்ணு சொல்றது, விபரீதயாச்ச தியா. இந்த விபரீதமான பாவனை இருக்கே, இதுவும் இடைஞ்சல் பண்றது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. விபரீதம்னா என்ன? அகர்த்தா அபோக்தான்னு அந்த ஸ்ருதி என்ன பார்த்து சொல்லிக் கொடுக்கறது, நீ சம்சாரி இல்லை அப்படின்னு. ஆனா எனக்கு நேர் விபரீதமாகத்தான் என்னை பத்தின அனுபவம் எனக்கு தெரிவிக்கிறது. அதாவது அகம் சம்சாரி, அகம் கர்த்தா, அகம் போக்தா. நான் இந்த காரியத்தை செய்யறேன், இந்த காரியத்துக்கு நான் கர்த்தாவாக இருக்கிறேன், அதனால அதனுடைய பலத்துக்கு நான் போக்தாவாக இருக்கிறேன் அப்படிங்கிற புத்தி தான் இருக்கே தவிர எனக்கு கர்த்திருவமும் கிடையாது, போக்திருத்துவமும் கிடையாதுன்னு சொன்னா அதுக்கு நேர் விபரீதமான புத்தினா நமக்கு இருக்கு. ஆகையாலே இந்த அசம்பாவனாங்கிற புத்தியும் விபரீத புத்தியும் ஸ்ருதியிலேந்து வரக்கூடிய தத்துவஞானத்துக்கு பிரதிபந்தகமாக இருந்துருக்கு. இந்த 2 புத்தி நிவர்த்தி ஆயிடுத்துன்னு சொன்னா அப்ப எந்த பிரதிபந்தமும் இல்லாமல் அந்த ஸ்ருதி தன் வேலையை செஞ்சுடும். இந்த 2 பிரதிபந்தகத்தை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னு கேட்டா,
அதுக்குதான் இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டு இருக்கு. சிரவணம் மனனம் இது ரெண்டும் அசம்பாவனா புத்திய போக்கக்கூடியது. அதாவது சிரவணத்தினால பிரமாண அசம்பாவனா நிவர்த்தியாகும், மனனத்தினால பிரமேய அசம்பாவனா நிவர்த்தியாகும், விபரீத பிராந்தி புத்தி இருக்கே அதுக்கு விபரீத பாவனா நிவர்த்தி நிதித்தியாசனத்தினால ஆகும். மற்ற இடத்துல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த ரெண்டு அசம்பாவனாவில பிரமாண அசம்பாவனா பிரமேய அசம்பாவனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளை பத்தி சுருத்தி சொல்லிக் கொடுக்கறது ஒரு பிரம்மஸ்வரூபமாக சொல்றது இல்லையா, நீதான் பிரம்மம்னு சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபமே இருக்க முடியாது. இருக்க முடியாதுன்னு நேரம் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஸ்வரூபம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணமே இல்லை. ஸ்ருதி கூட அப்படி சொல்லல. ஸ்ருதி பிரமாணம் கூட கிடையாது, எந்த பிரமாணமும் இல்லை அப்படிங்கிறது இருக்கே. இதுதான் பிரமாண அசம்பாவனை. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணமே கிடையாது அப்படிங்கிறது நிச்சயமா வச்சுட்டு இருக்கான் ஒருத்தன். நிறைய பேர் அப்படிதான் வச்சுட்டு இருக்கா. அப்ப ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை, இது அப்பிராமாணிகமான விஷயம் அப்படிங்கிற புத்தி இருக்கு. இதுதான் பிரமாண அசம்பாவனான்னு சொல்லப்படும். இதை எப்படி நிவர்த்தி பண்ண முடியும்? இல்லை ஸ்ருதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா போகிறாது. அந்த ஸ்ருதியை படிக்க சொல்லி அதனுடைய தாத்பரியத்தை புரிய வச்சு பாரு, ஸ்ருதி சொல்றதா இல்லையா ஜீவ பிரம்மா பேதத்தை, தத்துவமசி வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணுங்கிறது நீயே கிரமமாக படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சிரவணம் பண்ணி புரிய வைக்கணும். சிரவணம் பண்ணி ஸ்ருதி இதைத்தான் சொல்றதுன்னு புரிஞ்சு கொடுத்தோம்னா அப்ப பிரமாண அசம்பாவனாங்கிறது நிவர்த்தி ஆயிடும். அது நிவர்த்தியானாலும் அந்த பிரமேயம் எப்படி ஒத்துக்க முடியும்? பிரமாணம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், அது சரி, இப்ப பிரமாணம் இருக்கு வச்சு விடலாம். ஆனா அது சொல்லக்கூடிய பிரமேயம் ஏத்துக்கக்கூடியதாக இல்லையே. அந்த நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமும் அந்த பரமாத்மஸ்வரூபமும் ஒன்று அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்மளால ஏத்துக்க முடியலையேன்னு பிரமேய அசம்பாவனா புத்தி வரும். அப்ப மனனம் வரும். அது என்ன பண்ணும்? ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். நமக்கே ஒரு கேள்வியை நம்மளே கேட்கும். நம்ம பரமாத்மா இல்லை அப்படிங்கிறத ஏன் சொல்றோம்? ஏன் நம்ம பரமாத்மா தான் அப்படிங்கிறத ஏத்துக்க முடியல அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சில காரணங்கள் யுக்தியெல்லாம் ஆலோசனை பண்ணி பரமாத்மாவை நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமாக சொல்லியிருக்கு. நம்ம அப்படி இல்லையோனோ, ஆகையால தான் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னாக இருக்க முடியாது. அவருடைய ஞானம் எங்கே, நம்மளுடைய ஞானம் எங்கே? அவர் சர்வஜர், நாம என்ன தெரியும் நமக்கு? அவருடைய சக்தி எங்கே, நம்ம சக்தி எங்கே? இப்படி எல்லாம் பார்த்து தானே நம்ம வித்தியாசப்படுத்திக்கிறோம். அதனால பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றாக ஆகவே முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு புத்தி வருது. இதுதான் பிரமேய அசம்பாவனான்னு சொல்லப்படும். இப்ப இந்த புத்தியை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னு கேட்டா, எதை வச்சு நீ இது வேற அது வேறன்னு சொல்ற? நான் இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க முடியும். இங்க ஒரு சின்ன பானை இருக்கு, அதோட பெரிய பானை இருக்கு. இந்த சின்ன பானையில ஆகாசம் சின்னதா இருக்கு, அந்த பானையில பெருசா இருக்கு. இந்த பானை ஒரே அழுக்கு உள்ள மண்ணுங்கண்ணுமா இருக்கு அப்படின்னா இந்த ஆகாசம் அதோட கலந்து இருக்கு, சம்மந்தப்பட்டிருக்கு. அது பரமசுத்தமா இருக்கு, அதனால அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்கிறதுனால ஆகாசமே வேறுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நாம ஒத்துக்க மாட்டோம். இந்த ஆகாசமும் அந்த ஆகாசமும் வேறுன்னு சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு இது தெரியும். ஆகாசத்துல உள்ள வித்தியாசத்தை நாம பார்க்கல. நமக்கு தெரியக்கூடிய வித்தியாசங்கள்லாம் அந்த பானையுடைய வித்தியாசம், பானையில இருக்கக்கூடிய மற்ற திரவியங்களுடைய வித்தியாசம் தான் தெரிகிறதே தவிர ஆகாசத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த பானை சின்னதா இருக்கு, அதனால பானையில ஆகாசம் சின்னதா இருக்கு. அந்த பானை பெருசா இருக்கிறதுனால அந்த பானையில இடைவெளி ஆகாசம் பெருசா இருக்கு.
இந்த பானை அழுக்கா இருக்கிறதுனால அங்க அழுக்கு தெரிகிறது, அது பரம சுத்தமா பானை இருக்கிறதுனால சுத்தமா தெரிகிறது. ஆக இது எல்லாமே ஆகாசத்தை சேர்ந்தது இல்லை, அந்த பானையை சேர்ந்தது, உபாதியை சேர்ந்ததுதான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஆகையாலதான் இந்த ஆகாசம் வேற அந்த ஆகாசத்தை வேறன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஒரே ஆகாசம்தான் அப்படின்னு. அப்ப இதே விஷயத்த ஸ்ருதியான நமக்கு இந்த மனனமானது நமக்கு புரிய வைக்கும். நாம பார்க்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் தேகத்தை பத்தினதும் இந்திரியங்கள் மனசை பத்தியதாகவும் இருக்கே தவிர ஆத்மாவை பத்தின வித்தியாசத்தை நாம பார்க்கவே இல்லை. நமக்கு தெரிகிற வித்தியாசங்கள் எல்லாமே இந்த தேகேந்திரியாதி உபாதியை சேர்ந்தது, ஒன்னும் கூட ஆத்மாவை சேர்ந்தது இல்லை. அப்படி இருக்கிறச்ச இதை கொண்டு நம்ம எப்படி ஆத்மபேதத்தை சொல்ல முடியும் அப்படின்னு மனன புத்தி பண்ணும். இந்த மனனம் வந்ததுன்னா நமக்கு இந்த பிரமேய அசம்பாவனாங்கிறது தீரும். இப்போ நமக்கு பிரமாண அசம்பாவனா பிரமேய அசம்பாவனா இந்த ரெண்டு அசம்பாவனையும் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் அனாதி காலமாக தேகத்துல ஆத்ம புத்தியானது பழக்கப்பட்டு ஊறி இருக்கு. இதுதான் சம்ஸ்காரம்னு சொல்றது, வாசனை. இது ரொம்ப ஊறி போய் திருடமா இருக்கு. ஆகையால இது விபரீதமான பாவனையை ஏற்படுத்தி கொடுத்துடுறது. அதனால அதை நிவர்த்தி பண்ண வேண்டி இருக்கு. அதுவே பிரதிபந்தகமாக இருக்கு ஆத்ம தத்துவ சாட்சா்காரத்துக்கு. அப்ப இந்த பிரதிபந்தத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே ஸ்ருதி நமக்கு என்ன சொல்றது, நிதித்தியாசனம் பண்ணு. அதுதான் விபரீத பாவனா நிவர்த்தி. அது எப்படி இதை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு கேட்டா, நிதித்தியாசனங்கிறது என்ன, ஸ்ருதி எப்படி ஸ்வரூபத்தை உனக்கு சொல்லி கொடுத்ததோ அதை மறுபடியும் 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 நினைச்சு பார்க்கறது. இதுதான் நிதித்தியாசனம். திரும்பி திரும்பி அகம் பிரம்மாஸ்மி எப்படி ஸ்ருதி சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நினைச்சு பார்த்துட்டே இருந்தால் நமக்கு அந்த சம்ஸ்காரம் ஏறுமோ இல்லையோ. அப்போ இந்த சம்ஸ்காரம் திருடமாக ஏற ஏற பழைய சம்ஸ்காரம் குறைஞ்சு ஒரு நாளைக்கு இல்லாத போயிடும். ஆக இந்த ரீதியில நிதித்தியாசனமானது விபரீத பாவனையை நிவர்த்தி பண்றதுக்கு உதவுறது. ஆக இது ரெண்டு நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்ப ஸ்ருதி எப்படி இருக்கு, அது தன்னுடைய வேலையை பண்றதுக்கு, அதாவது அபரோக்ஷ பிரம்மஜானத்தை ஏற்படுத்துவதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அப்பிரதிபத்தமாக இருக்குன்னு. அதுதான் இங்க எப்படி சொல்றார், அப்பிரதிபத்தா அசம்பாவனையா விபரீதயா தியாச்ச பரம் அஸ்தாபானாவரணம் யம் தர்ஷயதி ஸ்ருதி தம் ஏமி சிவம். ஆக இப்பேற்பட்ட சிரவணம் மனனம் நிதித்தியாசனங்கள்லாம் செஞ்சத்தினாலே பிரதிபந்தம் நிவர்த்தியாகி இருக்கக்கூடிய அந்த ஸ்ருதியானது எந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதோ அது எப்படி தெரிவிக்கிறது, அஸ்த அபானாவரணம். இந்த அவித்யை இருக்கே, இது ரெண்டு விதமான ஆவரணத்தை பண்ணி வைக்கணும். அசத்வாபாதக ஆவரணம், அபானாபாதக ஆவரணம்னு. அசத்வாபாதகம்னு சொன்னா இருக்குன்னு தெரிஞ்சுக்க விடாது, அது இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த ஆவரணம் இருக்கும்போது அந்த அஜ்ஞானம் இருக்கிறச்சே அந்த மாதிரி ஒரு வஸ்து உண்டானா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அசத்வாபாதக அஜ்ஞானம்னு சொல்றது. அதுக்கப்புறம் அது போனாலும் அது பரோட்ச ஞானத்தினால கூட நிவர்த்தி ஆயிட முடியும். அது போனாலும் ஆமா இருக்கு ஆனா நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உண்டு, இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நமக்கு தெரியல. நம்மளை பொறுத்தவரை அது நமக்கு தெரியல. அதுதான் நபாதி. பரமாத்ம ஸ்வரூபத்தை இல்லைன்னு சொல்றவன் சில பேர் என்ன சொல்லுவான், இருக்கு ஆனா எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா அந்த பரமாத்மா இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. அப்போ அபானாபாதகம் அஜ்ஞானம். அது இப்படியாக பார்க்கறச்சே ரெண்டு விதமான ஆவரணம். அதுல அபானாபாதக ஆவரணம் கடைசியில ஸ்ருதியால வரக்கூடிய அபரோக்ஷ ஞானத்தினால்தான் நிவர்த்தியாகும். மொத்தமா அஜ்ஞானம் நிவர்த்தியாகி அந்த ஆத்மஸ்வரூபம் இவனுக்கு அபரோக்ஷமாக பாசிக்கிற காலத்துலதான் அபானம் இல்லைன்னு சொல்லலாம்.
அது அப்படி பாசிக்கிற பர்யந்தம் இவனுக்கு இருக்கு, அது வாஸ்தவம்தான் அப்படின்னு ஒத்துண்டாலும் கூட எனக்கு தெரியாதுன்னு அந்த அஜ்ஞானம் கூட இருந்துட்டே இருக்கும். அதனாலே இந்த பிரதிபந்தங்கள்லாம் நிவர்த்தியாகி ஸ்ருதியானது அந்த பரதத்துவத்தை அஸ்த அபானாவரணம் கூட இல்லாமல் இருக்கும் அந்த பரதத்துவத்தை தெரிவிக்கிறதே. அந்த பரதத்துவம் எது தெரியுமோ? சிவன் தான். சிவம் பரம், பரமசிவன். சிவன் அதைத்தான் நம்ம சொல்றோம், அந்த பரதத்துவத்தை தான். அந்த பரதத்துவத்தை நான் சரணாகதி செய்கிறேன். ஏமி சிவம், ஏமின்னா நான் அதை சரணடைகிறேன். ஆக இந்த ஸ்லோகத்துல நமக்கு வேதாந்த தத்துவத்தை எடுத்து சொல்லிட்டார். நம்ம இந்த பிரகரணத்திலே சொல்ல வேண்டிய சாரம் வந்துடுத்து. இதுல அபரோக்ஷமான ஞானம் ஸ்ருதியிலேருந்தே வருது. இதை சொல்றதுதான் இந்த பிரகரணத்தினுடைய தாத்பரியம். அது இப்ப சித்தமாயிடுச்சு. இப்ப கடைசியில மறுபடியும் ஒரு ஸ்லோகம் பண்றார். இது ஒரு மங்கள ஸ்லோகம்தான். யதோக்ஷி பிரத்யக்ஷம் க்ஷணிகம் அனுமா கோச்சரமபி பயம் பார்த்தாதீனபி உபவஹதி திவ்யாக்ஷ கலிதம் அத சர்வாதீதம் புருஷமுபயாமி ஔபனிஷதம் ஸ்ருதிஹி சாக்ஷாத்வம் யம் நயதி தசமஸ்துவம் வச்ச இவ. இது இந்த ஸ்லோகமும் நல்லா இருக்கு. கொஞ்சம் கடினமா இருக்கு, ஆனா விஷயம் நல்லா சொல்லியிருக்கார். அக்ஷி பிரத்யக்ஷம். அக்ஷி பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணால வரக்கூடிய பிரத்யக்ஷ ஞானம், கண்ணால ஏற்படக்கூடிய ஞானம். இது ஒரு உபலட்சணமா வச்சுக்கலாம். கண்ணோ காதோ அந்த இந்திரியத்தினால ஏற்படக்கூடிய ஞானம் அக்ஷி பிரத்யக்ஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அக்ஷி பிரத்யக்ஷம் எதுவோ அந்த மாதிரி வஸ்து எப்பவுமே சாஸ்வதமாக இல்லை. நம்ம கண்ணால நமக்கு தெரியக்கூடிய எந்த வஸ்து சாஸ்வதமா இருக்கு சொல்லுங்க பாருங்க. நீங்களே அனுபவிக்கலாம். நாம கண்ணால பார்க்கக்கூடிய எந்த வஸ்துவும் சாஸ்வதமாக இல்லை, எல்லாமே க்ஷணிகமா தான் இருக்கு. அக்ஷி பிரத்யக்ஷம் க்ஷணிகம். அக்ஷி பிரத்யக்ஷ இந்திரியத்தினால நாம் பார்க்கும் விஷயங்கள் ஸ்திரமில்லை, க்ஷணிகமானது. இந்திரியம் விட்டுருவோம், பிரத்யக்ஷத்தை விடுவோம். பரோட்சமாக அனுமானாதிகள்னால நாம தெரிஞ்சுக்கிறோமே, அது சாஸ்வதமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டா அனுமா கோச்சரமபி க்ஷணிகம்தான், அதுவும் அனித்தியம். ஏன்னா நாம பிரத்யக்ஷத்துல பார்த்ததை வச்சுதானே அனுமானமே பண்றோம். அக்னியும் புகையும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறத பல இடத்துல பார்த்துட்டு ஒரு இடத்துல புகையை மாத்திரம் பார்த்து நம்ம அக்னியை அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இது கண்ணால பார்க்கக்கூடிய விஷயத்தை தானே அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். பார்க்க முடியாத இடத்துல புது விஷயம் ஒண்ணும் இல்லை. அப்ப அதுவும் இதே மாதிரிதான், அதுவும் அனித்தியமாகத்தான் இருக்கும். பயம் பார்த்தாதீனபி உபவஹதி திவ்யாக்ஷ கலிதம். அது மாத்திரமில்லை, இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அனித்தியம். இது நமக்கு என்ன கொடுக்கறதுன்னு கேட்டா பயத்தை கொடுக்கறதுங்கிறார். பயம் அது எங்க நீ பார்த்தே? பிரத்யக்ஷமா பார்க்கிற விஷயம் நமக்கு பயத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது எங்கடா பார்த்த அப்படின்னு கேட்டா பயம் பார்த்தாதீன் அபி உபவஹதி திவ்யாக்ஷ கலிதம். பயம் இதை சொல்றார். அர்ஜுனன் அந்த யுத்த களத்துல ரொம்ப பயந்து போயிட்டான். விஸ்வரூபத்தை காமின்னு முதல்ல கேட்டான். எனக்கு விஸ்வரூபம் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு.
சரி உனக்கு உன்னால பார்க்க முடியாது இந்த கண்ணை வச்சுட்டு நான் உனக்கு வேற கண்ணு தரேன், திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு, அந்த கண்ணை வச்சுட்டு நீ என்னுடைய விஸ்வரூபத்தை பாரு அப்படின்னு சொல்லி விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே ரொம்ப பயந்து போயிட்டான். வேண்டவே வேண்டாம் இந்த விஸ்வரூபம், பேசாம நிறுத்து காட்டுறத அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். ஏன்னா அதுல நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா இவனுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மேற்கொண்டு வரக்கூடிய எல்லாத்தையும் இப்பவே காமிச்சுட்டார். விஸ்வம்னா இப்ப வர்த்தமானம் மாத்திரம் இல்லை, ஒரு இப்போ உலகத்துல எங்க என்ன நடக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லை, இனிமே என்ன நடக்க போறது அதையும் சேர்த்து காமிச்சுட்டார். இந்த திவ்ய சக்ஷு வச்சு பாரு அப்படின்னு. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அர்ஜுனன் ரொம்ப பயந்து விட்டான். சகத்கதம் பீத பீதா பிரணம்யா அப்படின்னு அங்க அப்படியே அவனுடைய கண்ட துவனி எல்லாம் தழுதழுக்கிறதான். ரொம்ப பயந்து போயிட்டானா. நமஸ்காரம் பண்ணி நான் உன்னை நமஸ்காரம் பண்றேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ யாருங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ யாருன்னு முதல்ல கேட்கிறான். அப்போ காலோஸ்மி லோகக்ஷய கிருத்பிரவருத்தான்னு அவர் சுவாமி சொல்றாரு வருவது. போரும் இந்த ரூபம் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த இது பார்க்கவே பிடிக்கல, அதனால இந்த விஸ்வரூபம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீ ஏற்கனவே இருந்த அதே ரூபத்துக்கு எனக்கு தரிசனம் கொடுன்னு கேட்கிறான். அப்ப இதுல இன்னும் தெரிகிறது, நாம திவ்யமான இந்த கண்ணால பார்க்கிற விஷயம் மாத்திரம் இல்லை, திவ்யமான ஒரு கண்ணை வச்சுட்டு பார்க்கக்கூடிய அந்த விஷயம் கூட நமக்கு பயத்தைத்தான் கொடுக்கிறது. எதுவுமே நிர்பயமாக பயத்தை போக்க முடியல. இந்த பிராகிருதமான கண்ணை வச்சு பார்க்கக்கூடிய இந்த உலகமாகட்டும், சுவாமி ஏதோ திவ்யம் ததாமி தே சக்ஷுன்னு சொல்லி ஒரு திவ்யமான சக்ஷுஸை கொடுத்து அது மூலமாக பார்த்த விஷயம் கூட பயத்தை தான் கொடுக்கிறது, பயத்தை போக்கல. பயம் பார்த்தாதீன் அபி உபவஹதி திவ்யாக்ஷகலிதம் பிரத்யக்ஷம். திவ்யமான சக்ஷுஸை கொடுத்து பார்க்க வச்சார், அதுவும் பயத்தை கொடுத்தது. அதனால பார்த்தாரு, இது வேண்டவே வேண்டாம், திவ்ய சக்ஷுஸும் வேண்டாம், இந்த சக்ஷுஸனால பார்க்கக்கூடிய விஷயமும் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்னு கேட்டா அத சர்வாதீதம் புருஷம் உபயாமி உபனிஷதம், உபனிஷத்திலேருந்து வரக்கூடிய பிரத்யக்ஷம் எனக்கு வேணும். திவ்ய சக்ஷுஸனால வர வேண்டிய பிரத்யக்ஷத்துல எனக்கு இஷ்டம் இல்லை, இங்க பாக்குற இதெல்லாம் ஒன்றும் பார்க்கறதுக்கு விரும்பல. அதனால எனக்கு என்ன வேணும்னு கேட்டா இதை எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய சர்வாதீதம் புருஷம் உபயாமி, அது உபனிஷதம், உபனிஷத்தினால பிரத்யக்ஷமா தெரியக்கூடிய அந்த புருஷஸ்வரூபம் இருக்கே ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் கேட்கிறேன், அது எனக்கு வேணும். உபயாமி, அந்த உபனிஷதமான ஆத்மஸ்வரூபத்தை நான் சரணடைகிறேன், அது எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அது உபனிஷத்தை கொடுக்க முடியுமானா கொடுக்கறது. ஸ்ருதி சாட்சாத்வம் யம் நயதி, அந்த உபனிஷதமான புருஷன் உனக்கு எப்படி பிரத்யக்ஷமாகும்பா அப்படின்னு கேட்டா அந்த உபனிஷத்தே உனக்கு அதை பிரத்யக்ஷமாக்கி கொடுக்கிறது. நீதான் பாது அப்படின்னு உபதேசம் பண்ணி உனக்கு அந்த ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷமாக ஆக்கி கொடுக்கறதோ இல்லையோ, அதனால அந்த ஸ்வரூபத்தை நான் விரும்பி சரணாகதி பண்றேன். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக எனக்கு கிடைச்சது தசமஸ்துவம் வச்சைவ. அந்த 10 பேர்ல 10 பேர் இருந்திருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு, எண்ணிக்கையில வரமாட்டேங்கிறது, எண்ணும் போது விட்டு போறது. அப்ப இன்னொருத்தன் எண்ண சொல்லி கடைசியில எண்ணினவனை பார்த்து நீதான்பா பத்தாதவன் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய அந்த தொம் தசமஹா அசி அப்படிங்கிற இந்த வாக்கியமானது எப்படி பிரத்யக்ஷமாக இவனுக்கு அந்த பத்தாதவனை காண்பித்து கொடுத்ததோ அதை போல அந்த ஸ்ருதியானது அபரோக்ஷமாக அந்த ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறதே. அந்த உபனிஷதமான ஆத்மஸ்வரூபத்தை தான் நான் விரும்பி சரணாகதி செய்கிறேன் அப்படின்னு இந்த பிரகரணத்தை பூர்த்தி பண்ணிக்கிறா. இதோட இதை வச்சுக்கேன்.